கௌதர்பார் பாரம்பரிய ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட சுத்தமான பூஜை பொருட்கள், புனிதமான தீபம், தூய்மையான தூபம். 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு srimurugantravel.com. RS இன்ஃபோடெயின்மெண்ட் எல்ரெட் குமார் தயாரிப்பில் வெற்றிமாறன் இயக்கத்தில் விடுதலை 2 வருகிற டிசம்பர் 20 முதல் உலகமெங்கும். தளபதி விஜய் அவருடைய அரசியல் பயணம் எப்படி இருக்கும்? அந்த ஒரு குரூப் இந்த ஒரு குரூப் நிறைய பேர் திமுகக்கு எதிராக ஒரு அணி, விஜய் தலைமையில் இன்னொரு அணி, இப்படி தான் தேர்தலை சந்திக்கிறதுக்கு 2025ஆம் ஆண்டே ஒரு செட்டப் வரும். விஜய் அப்படின்னு வச்சுக்கோங்க, 2020 எந்த முடிவும் எடுக்க முடியும். நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் தவறாக தான் முடிவு எடுப்பார். அப்போ கூட்டணி சம்மந்தப்பட்ட ஆட்சிகள் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 1, 2, 3 சம்மந்தப்பட்ட பிரிவுகளாக பிரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யுத்த பூமியாக தான் தமிழ்நாடு அரசியல் களம் காணப்படுமே தவிர ஸ்மூத்தாக இருக்காது. இதனுடைய பயன் அறுவடை என்பது ஆளுங்கட்சிக்கு சாதகமா இல்லையா என்பதை குரு பயிற்சியிலிருந்து தான் பார்க்கணும். 26 தொடங்கும் பொழுது ஏற்றப்பட்ட கட்சி கொடிகள் இறக்கப்படும். இறக்கப்பட்ட கொடிகள் 2025ஆம் வருடத்துல எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். தங்கத்துல முதலீடு பண்ணுங்க, கண்டிப்பா அந்த விலை ஏறும். 26ல அது ரொம்ப பெருசா ஏற போறது. நிலத்தில் லேண்டில் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா 2025 பண்ணாதீங்க. அதேமாதிரி 2025 காதல் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு யோகமான அமைப்பு இருக்கு. நான் புதுசாக ஒரு முதலீடு பண்ண போறேன், நான் உடனே பண்ண போறேன், பண்ணாதீங்க. 2025 ரொம்ப கவனமா இருக்கணும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எல்லாமே. நீர்நிலைகள் நிரம்பும், விவசாயம் செழிக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு நல்ல யோகமான ஆண்டு தான். ஆடு மாடு கோழி உடைய பிஸ்னஸ் எல்லாம் பண்றாங்க இல்லையா, அந்த பால் இதெல்லாம் அது போல இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் யாராவது பண்றாங்கன்னா அதுலெல்லாம் போய் ஷேர் போடுறதெல்லாம் ரொம்ப டெவலப் ஆகும். நிறைய கோடீஸ்வரர்களை நான் பார்க்க போறது என்னன்னா இந்த ஆண்டுல பெண்கள் தான். ஐ வில் நாட் பி சர்ப்ரைஸ். நடந்துட்டு இருக்கிற போரை நம்ம பாரத பிரதமர் போய் நிறுத்தினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அவரால் தான் போர் முடிவுக்கு வந்ததுங்கிற பெயர் கூட நமக்கு கிடைக்கலாம். அதுவே இந்தியாவுக்கு ஒரு பெரிய பெருமையாக வரப்போகுது. 2025 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொன்னா அது என்ன? நடுரோட்ல போறச்சு. ஐபிசி பக்தியின் அஸ்ட்ராலஜர்ஸ் ரவுண்ட் டேபிள் 2024 டைட்டில் ஸ்பான்சர் கௌதர்பார் பாரம்பரிய ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட சுத்தமான பூஜை பொருட்கள், புனிதமான தீபம், தூய்மையான தூபம். பவர்ட் பை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி, 23 கிளைகள், 36 வருட அனுபவம் கொண்ட சுற்றுலா நிறுவனம். மூவி பார்ட்னர் விடுதலை பார்ட் 2 டிசம்பர் 20 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். 2025ஆம் ஆண்டு அரசியல்ல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? சினிமால இருந்து அரசியலுக்கு வந்திருக்க ஒரு தலைவர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அரசியல் கூட்டணிகள், மக்களுடைய செல்வாக்கு, அரசியல் வெற்றி, இதெல்லாம் யாருக்கு சாதகமா அமையும் சார்? குறிப்பா கேட்கணும் அப்படின்னு சொன்னா தளபதி விஜய் அவருடைய அரசியல் பயணம் எப்படி இருக்கும்? அவருக்கு வெற்றி கிடைக்குமா? இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க சொல்லுங்க, 2025ல அரசியல் எப்படி இருக்கும்? 26ல் தான் அது தெரியும். 25ல் எல்லாரும் கூட்டணி அமைச்சிட்டு இருப்பாங்க, பேசிக்கிட்டு இருப்பாங்க. 26ல் இது என்ன ஆகுன்றது அப்போ தான் தெரியும். 25ல் பெரிய மாற்றம் அரசியலில் ஏற்படாது. தமிழ்நாட்டு அளவிலும் சரி, இந்திய அளவிலும் சரி, இப்போ இருக்கிற இது அப்படியே போயிட்டுருக்கும். பேச்சுவார்த்தைகள் நடக்கும், பரபரப்பாக எதோ சொல்லுவாங்க. டெய்லி நியூஸ் பேப்பர் விற்று போகிற மாதிரி நியூஸ் எல்லாம் வரும். அவ்வளோதான் வழியே ஒன்றும் பெரிய மாற்றம் எதுவும் 25ல் வராது. 26ல் கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படும். எப்படி இருக்கும் சார் அரசியல் 2025? சொன்ன மாதிரியே தான் 2026 தான் முடிவுக்கு வரும். ஆனால் 2025 அதுக்கான அடிப்படையால் ஆரம்பமாகும். இது என்ன அப்படின்னா இதுக்கெல்லாம் கணக்கு இல்லாமல் நான் சொல்ல முடியாது பாருங்கள். ஏன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா 2019ல் நாங்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் பேசிகிட்டு இருக்கோம். சார் நானும் பேசிகிட்டு இருக்கும்போது அடுத்த பிரதமர் நரேந்திர மோடி தான் தனிப்பெரும்பான்மையில் வருவார் அப்படிங்கிறோம். அப்போ 2வது தடவை அந்த நிகழ்வு நடக்கும் அப்படின்னு யாருமே சொல்ல. சார் நானும் அதை பற்றி பேசும்போது சாரும் பேசுகிறேன், நானும் பேசுகிறேன். அதேமாரி 2வது தடவை இல்லை, 3வது தடவையும் அவர் வந்திருக்காரு. அதுமாரி ஒரு கணக்கு இல்லாமல் சொல்ல முடியாதுல்ல. இப்போ 2025ல் உதாரணத்துக்கு தனிப்பட்ட பேர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் யார் முதன்மையாக 3 தலைவர் இருக்காங்க. விஜய் அப்படின்னு வச்சுங்களேன். 2025ல் எந்த முடிவும் எடுக்க முடியாது. நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் தவறாக தான் முடிவு எடுப்பார். அப்போ 2025ல் அவர் ப்ளைனாக விட்டுட்டு என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் வேடிக்கை பார்த்தா தான் அவருக்கு ஒரு விஷயம். அதேமாரி எடப்பாடி பழனிசாமியும் சரி, ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, டிடிவி தினகரனாக இருந்தாலும் சரி, சசிகலாவாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே 2025 அப்படிங்கிறது அவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இல்லை. அது முடிவு எடுக்க முடியாது. அன்புமணி ராமதாஸாக இருந்தாலும் சரி, அது பிரேமலதா விஜயகாந்தாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு 2025ல் எந்த முடிவு எடுக்காமல் இருக்கிறது தான் நல்லது. பிஜேபியில் அண்ணாமலை அவரும் 2025 இவங்களுக்கு எல்லாம் எப்படி ஒரே நிகழ்வு எப்படி இப்போ சொல்ல முடியும்னா நிகழ்வு நான் சொல்ல முடியும். ஒரே மாதிரியாக எப்படி இருக்குது அப்படின்னா இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு நிகழ்வு 2025 எந்த முடிவு எடுத்தாலும் பொறுமையாக நிதானம் முடிவு எடுத்துட்டாங்கன்னா 2026 எங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய அளவில் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும்.
இது ஒன்று தனித்தனி விளக்கம் இருக்குது. நம்ம ஒரு 2 நிமிஷத்துலேயே 3 நிமிஷத்துல 5 நிமிஷத்துல இல்லை, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேச வேண்டிய விஷயம் இது. 2019 சரி, 2024 சரி, இப்போ 2026 சரி. இது ஒரு உதாரணமாக சொல்கிறேன். ஏன்னா 2024 கிடையாது. 2024ங்கிறது ஒரு எலெக்ஷன்லேருந்து இன்னொரு எலெக்ஷன் மாறும்போது அவங்களுடைய ஓட்டு வங்கியாக இருக்கட்டும், அந்த கிரக அமைப்புகளாக இருக்கட்டும், எப்போ எல்லாம் சனி மகரத்தில் மீனத்துக்கு போகுதோ அப்போ எல்லாம் வந்து அரசியல் சம்மந்தப்பட்டது குளறுபடிகள் ஏற்படும். அப்போ கூட்டணி சம்மந்தப்பட்ட ஆட்சிகள் அமைகிறது வாய்ப்பு இருக்குது. அப்போ 1, 2, 3 சம்மந்தப்பட்ட பிரிவுகளாக பிரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நிகழ்வுகளை ஒன்றா பிரிப்பாங்க. இப்போ 234 தொகுதி இருக்குது அப்படின்னா அந்த சட்டமன்றத்தை 3 பிரிவுகளாக பிரிப்போம். அப்போ 80 சீட்டு ஆப்போசிட்டில் ஒரு கூட்டணி கட்சி கேட்கும். அப்போ 80 சீட்டை வச்சுக்கிட்டு இன்னொரு சீட்டு அதை ஒத்துக்க மாட்டாங்க. இப்படி நிறைய அரசியல் வந்து அது சம்மந்தப்பட்ட நிகழ்வு வந்து கூட்டணி. ஏன்னா எப்பெல்லாம் மீனத்துக்கு சனிப்பெயர்ச்சி ஆகுதோ அப்போல்லாம் இந்த அரசியல் சம்மந்தப்பட்டது ஒரு தெளிவில்லாத ஒரு முடிவில்லாத நிலையை ஏற்படுத்தும். ரொம்ப கவனமாக எடுத்து இவங்கெல்லாம் முடிவெடுக்கணும் இந்த காலகட்டங்கள். சார் 2025 அரசியல் எப்படி இருக்கும் சார்? உலக அளவில் இருக்கிற அரசியல் கட்சிக்குள்ளே நிறைய குழப்பங்கள் வரும். உலக அளவில் இருக்கிற எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, நிறைய குழப்பங்கள் அவங்களுக்குள்ளே வரும். 2வது ஒரு மாற்றம். இது இப்படி ஆரம்பிக்கும் பொழுது 26வது ஆண்டு தொடங்கும் பொழுது, இந்த ஆண்டு பூரா குழப்பத்திலே போகும். 26 தொடங்கும் பொழுது ஏற்றப்பட்ட கட்சி கொடிகள் இறக்கப்படும், இறக்கப்பட்ட கொடிகள் ஏற்றப்படும். இந்த மாறுதல் நிச்சயமாக நடக்கும் உலக அளவிலேயே. இந்த 2 விஷயம்தான். கட்சிக்குள் குழப்பம், அதுலேயே மாற்றங்கள். இது வரும்னா அது வராது, இது வராதுன்னா அது வரும். அப்படி தான் நடக்கும். 2024 தொடக்கத்திலேயே சொல்லியிருந்தீங்க, இளம் தலைவர்கள் வந்து அரசியல்ல மிகப்பெரிய பதவிக்கு வருவார்கள் அப்படின்ற மாதிரி. இந்தியாவில் வந்து பெண் தலைவர்களுக்கெல்லாம் நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கும். ஏன்னா பெண்களுக்கு ரொம்ப பெரிய லெவல் டெவலப்மெண்ட்டு கிரகங்களே கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது, உலக லெவல்லே இருக்குது. அதே போல் தலைவர்களுடைய உயிர்களுக்கு, அதே போல் சினிமாவில் பிரபலமான தலைவர்களுக்கெல்லாம் உயிர்களுக்கெல்லாம் கண்டம். இண்டஸ்ட்ரியல்ஸுக்கு பெரிய இண்டஸ்ட்ரியல் நடத்தக்கூடியவர்கள்லாம் உயிர்களுக்கு ஆபத்து வரும், திடீர்னு திவாலாகும். அந்த போல் ஒரு காலகட்டம். நான் ஒரு கால்குலேஷன் நிறைய பேர் ஜாதகம் வச்சுருக்கேன். எனக்கு இதே தான் வேலை. ஏன்னா நானும் அரசியலில் இருக்கிறேன். தமிழ்நாட்டில் வந்து இருக்கக்கூடிய டிஎம்கே கூட்டணிக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டணி வந்து இப்போ ஏடிஎம்கேவே, நான் அந்த கட்சியில் இருக்கிறனால சொல்ல, நான் வந்து அனலைஸ் பண்ணதில் சொல்கிறேன். என் கட்சி தோற்றுருன்னா தோற்றுரும் தான் சொல்வேன். எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய கட்சிக்கு வந்து பெரிய சோதனை காலம். அந்த சோதனை காலம் வந்து ஐபிசிலே நான் சொல்கிறேன். இப்போவே அவங்களுக்குள்ளே கட்சியில் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வந்து ஜேன்ற மாதிரி சேவல் இது போல் ஆன மாதிரி பாதிப்புகள்லாம் வரக்கூடிய காலகட்டம் தான் அவருடைய ராசி நட்சத்திரம். ஏன்னா தெரியணும் இதுக்கு அந்த ஒரு குரூப்பு இந்த ஒரு குரூப்பு நிறைய பேர் திமுகவுக்கு எதிராக ஒரு அணி, அடுத்ததாக விஜய் தலைமையில் இன்னொரு அணி. இப்படி தான் தேர்தலை சந்திக்கிறதுக்கு 2025ஆம் ஆண்டே ஒரு செட்டப் வரும். அது 2026ஆம் ஆண்டு சொல்கிறதெல்லாம் அப்புறமா சொல்லிக்கிட்டோம். நான் என் கணக்கு தப்பாக இருக்கலாம், அது வேறு விஷயம். நான் போட்ட கணக்கு. அதில் பாரதிய ஜனதா கட்சி வந்து பெரிய ஒரு தமிழ்நாட்டில் வந்து ரோல் பண்ணும். அந்த மாதிரி ஒரு ரோல் தான் நடக்கும். இப்போ ஏடிஎம்கே பாரதிய ஜனதா கட்சி இல்லைன்னாலும் இப்போ கொஞ்ச நாளில் அதனுடைய தாக்கம்லாம் மாறி பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, விஜயகாந்த் கட்சி, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதெல்லாம் எப்படி வரும்ன்றது கிரகங்கள் வந்து குரு மாறுறதுக்குள்ளேயே நிறைய விஷயம் தெரிஞ்சிடும். குரு மாறுறதுன்றது வாக்கியபடி ஐயா சொன்னார் உங்களுக்கு மே மாதம். ஸோ அதுக்குள்ளாக நிறைய விஷயங்கள் குரு சேஞ்ச் ஆகிறதுக்குள்ளே நிறைய கொடுத்துட்டு போயிடுவார். ஸோ இதெல்லாம் வந்து அரசியல் இப்போ நடக்க போகிற விஷயம். இது எப்படி வரும் ஏது வரும்ன்றது இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் தான் பார்க்கணும். ஸோ நிறைய ஸ்திரம் இல்லாத இவங்க தலைமையில் ஒன்று, கட்சி சிம்பிள் இருக்குதா இல்லையான்றதெல்லாம் இனி வரக்கூடிய காலகட்டம் தான் பார்க்கணும். யுத்த பூமியாக தான் தமிழ்நாடு அரசியல் களம் காணப்படுமே தவிர ஸ்மூத்தாக இருக்காது. இதனுடைய பயன் அறுவடை என்பது ஆளுங்கட்சிக்கு சாதகமா இல்லையா என்பதை குரு பயிற்சியிலிருந்து தான் பார்க்கணும். சரி, இப்போ 2025ஆம் வருடத்தில் வந்து எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் சார்? கோல்டு எல்லாரும் நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம். 25ல் விலை ஏறுறதுக்கு எதுவும் வாய்ப்பு? விலை ஏறும், கண்டிப்பாக தங்கம் விலை ஏறும். அதனால தான் சீக்கிரம் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்றேன். ஏன்னா குரு வந்து இருக்கிற பொசிஷன் இருக்கு பாருங்க. இப்போது இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது குரு இருக்கக்கூடிய நிலை, குரு வந்து கன்னியை பார்க்கறது 5ஆம் பார்வையாக, 7ஆம் பார்வையாக விருச்சிகத்தை செவ்வாயுடைய வீடை பார்க்கறது, 9ஆம் பார்வையாக மகரத்தை சனியுடைய வீடை பார்க்கறது. இது வருட ஆரம்பத்திலே குரு இருக்கக்கூடிய நிலை. இதனால் தங்கத்திற்கு மவுசு ஜாஸ்தி. எப்போவுமே தங்கம்னாக்கா நம்ம வந்து அதை வந்து ரொம்ப விரும்பி வாங்குவோம். அதில் நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் வந்து மாதம் சீட்டு கட்டியாவது எப்படியாவது ஒரு தங்க நகை வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது காலங்காலமாக இருக்கிற ஒரு வழக்கம்தான். அது தங்கத்துக்கு என்றைக்குமே மதிப்பு உண்டு. தங்கம் விலை அவனுக்கு 13 ரூபா இருந்துதான் எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. நாங்களாம் ஆணும் வாயை பொழுதுட்டு கேட்போம் அந்த கதையை. 13 ரூபா, வெறும் 13 ரூபா ஒரு சவரன் தங்கம் விற்ற காலம்
20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில். அன்னைக்கும் தங்கம் வந்து வசதியாக தான் கருதப்பட்டது. 13 ரூபா வித்தப்பவும் தங்கம் வசதி. இன்னைக்கு 60,000 70,000 நெருங்கினாலும் இன்னைக்கும் தங்கம் தான். அதுக்கான ஒரு மதிப்பு வந்து சொசைட்டியில் வந்து குறையல. அதுலேயும் குறிப்பாக 2025க்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ரொம்ப நல்லதுங்கிறது ஐபிசி வாசகர்களுக்கு என்னுடைய ஒரு ஜோதிடருங்கிற முறையில் ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டண்ட்டாக நான் சொல்கிறேன். தங்கத்தில் முதலீடு பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த விலை ஏறும். 26ல் அது ரொம்ப பெருசாக ஏற போகிறது. அப்போ வந்து குரு வந்து மிதுனத்தில் இருக்கும். மிதுனத்திலேருந்து அது கடகத்துக்கு வந்து உச்சமாகும்போது தான் தங்கத்தோட விலை பீக்குக்கு போகும். அதுக்கு முன்னால் நீங்கள் இப்போவே வந்து தங்கத்தில் தைரியமாக முதலீடு பண்ணலாம். இது ஒரு விஷயம். 2வது, பூமியில் முதலீடு செய்யலாமா? நம்ம முதலீடுனாலே எவ்வளோ ப்ராப்பர்ட்டி வச்சுருக்க அப்படின்னு தான் கேட்போம். ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு மேலே இனிமேல் போகாது. அது இப்போ இருக்கிற நிலையில் தான் வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஒரு 10% 5% ஏறலாம், இறங்குமான்னு கூட தெரியாது. ஏறினாலும் ஒரு 5%க்கு மேலே ஏறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் தங்கம் மட்டும் கண்டிப்பாக பெரிய அளவில் ஏறிட்டு தான் இருக்கும். அதனால் அது வந்து முதலீட்டுக்கு அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதே மாதிரி சிறு சேமிப்பு எல்லாரும் கொஞ்சமாக டெய்லி ஏதாவது ஒரு அமௌண்ட் வச்சுக்கணும். அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி. ஒரு நாளைக்கு 10 ரூபா, ஒரு நாளைக்கு 50 ரூபா, ஒரு நாளைக்கு 100 ரூபா, நிறைய சம்பாதிக்கிறவங்க ஒரு நாளைக்கு 1000 ரூபா. அப்படி அவங்க ரேஞ்சில் இன்கம் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி தினசரி ஒரு சேவிங், ஒரு அமௌண்ட்டு சேவ் பண்ணணுங்கிறத உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு சட்டமாக போட்டுக்கணும். யாரும் வெளியிலேருந்து யாரும் வந்து இதை கம்பல் பண்ண போகிறல, யாரும் பார்க்க போகிறதும் இல்லை. இது ரகசியமாக நீங்கள் சேவ் பண்ணுற விஷயம். ஆனால் அந்த டெய்லி சேவிங்ஸுங்கிறது வந்து இப்போ ஆரம்பித்தா அது வந்து பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இது எல்லா ராசிக்கும் பொருந்தும். 2025 தங்கத்தில் வந்து ஜனவரி பிறகு மார்ச் வரைக்கும் நம்ம தங்கத்தோட முதலீடுங்கிறது நல்லாயிருக்கும். அதன் பிறகு வரக்கூடிய 9 மாத காலங்கள் ஏற்ற இறக்கம் வந்து அதிகமாகவே இருக்குமே தவிர குறையாது. ஆனால் என்னென்னா எப்போ ஏறும் எப்போ இறங்கும் அப்படின்னா ஜூன் ஜூலையில் மட்டும். ஜூன் 13 14ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 14 15 இந்த 2 மாத காலம், ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த 2 மாத காலத்திற்கு அது பீக்காக இருக்கும். அது அந்த டைம் மட்டும் நம்ம கவனமாக இருந்து நம்ம அந்த நேரத்தில் விற்கிறதோ வாங்குறதோ இன்வெஸ்ட் பண்ணுறதா இல்லை வாங்கி இப்போ வாங்கி வச்சுட்டு அப்போ விற்றுக்கலாமா அப்படின்னு பார்க்கலாம். இந்த தங்கங்கிறது இறங்காது. அடுத்து நிலத்தில் லேண்டில் வந்து எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா 2025 பண்ணாதீங்க. லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயம் ரொம்ப கவனம். அவங்க சுய ஜாதகமாக பார்த்துக்கணும். நாங்கள் பொதுவான பலன் சொல்கிறோம். ஏன் 2025 நான் வாங்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. ஏன்னா அவங்கவுங்க ஜாதகம் என்ன இருக்குது அப்படின்னு தெரியாது இல்லை. இந்த 2025 லேண்ட் வாங்கும்போது இஷ்யூ வரும். இப்போ நான் ஒரு 10 லட்ச ரூபா ஒரு இடம் வாங்குறேன். 2025 முடிஞ்சு 2026 விற்க போனாலே அதே 10 லட்சம் தான் இருக்கும். அப்போ இதுக்கு நான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். அதே தங்கத்தில் போட்டால் 10 லட்சம் போட்டால் 10 லட்சம் 50,000 வரும். 50,000 லாபம் இருக்குல்ல எனக்கு 10. அப்போ 12 மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு 5,000 எனக்கு லாபம் இருக்குல்ல, அப்படின்னு தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அடுத்த ஷேர் மார்க்கெட்டை பற்றி இந்த 2025 பொறுத்தளவுக்கு பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதியிலேருந்து மார்ச் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் ஹை பீக், அதாவது இந்த ஷேர் மார்க்கெட்டோட ஹை பீக்குன்னு யாருமே எதிர்பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு நிகழ்வு நடக்க போகுது. அது எத்தனை பேர் அதை பயன்படுத்த போகிறாங்க? 2023 2024 பிப்ரவரி அதேமாரி நிகழ்வு நடந்துச்சு. அதேமாரி 2024 அதேமாரி பிப்ரவரி மாதம், இதே மாதம் 2025 பிப்ரவரி மாதம் 18 அதேமாரி மார்ச் மாதம் வரைக்கும் ஹை பீக்காக இருக்கும். அந்த சூப்பர் அந்த அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 12 ராசி இருக்குல்ல, அதில் சிம்ம ராசியோ கன்னி ராசியோ துலா ராசியோ கும்ப ராசி இந்த 4 ராசிக்காரங்க மட்டும்தான் இந்த டைம் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். மற்ற ராசி எந்த ராசி இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் மற்ற ராசி யார் வேணாலும் இருங்க, ஷேர் மார்க்கெட்டு நீங்கள் எனக்கு ஹையாக போய்ட்டு அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. இங்கே கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் இருக்கும். பங்குச்சந்தை ஏறும்போதும் லாபத்தை வாங்க முடியும், பங்குச்சந்தை இறங்கும் போதும் லாபத்தை வாங்க முடியும். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் இருக்குது. அப்போ இந்த 4 ராசிக்காரருக்கு மட்டும்தான் 2025 ஷேர் மார்க்கெட் சம்பாதிக்க முடியும். மற்ற ராசிக்காரங்க சம்பாதிக்க முடியும். இது ஒரு பொதுவான நிகழ்வு தான். அவங்க ஜாதகத்தை நம்ம பார்த்துக்கணும். இந்த துணி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக 2025 நல்லாவே இருக்கும். துணி சம்மந்தப்பட்ட கடைகள் நல்லாயிருக்கும். பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 2025 நல்லாவே இருக்குது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 2025 நல்லா இல்லை. அதோட்டு தயவு செய்து இந்த நேரத்தில் கொஞ்சம் அப்பா அம்மா கூடுதலாக கவனமாக இருக்கும். அதேமாதிரி 2025 காதல் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு யோகமான அமைப்பு இருக்குது. எதிர்பாரா திடீர் திருமணம் அமையக்கூடிய அமைப்பு 2025 இருக்குது. காதலிக்கிறவங்க எல்லாருக்கும் திருமணம்னா எதிர்பாரா திடீர் திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இடமிட்டு இடம் நகருவேன், எனக்கு இந்த ஸ்கூல் படிக்கலை, நான் அந்த ஸ்கூல் போகிறேன், அந்த ஸ்கூல் படிக்கலை, இந்த ஸ்கூல் போகிறேன்னு மாற்றுவாங்க. தயவு செய்து இந்த ஒரு வருஷத்துக்கு யாரும் மாற்றிட வேண்டாம். அதேமாரி வேலை செய்யக்கூடியவர்கள் என்னுடைய ஆசை என்னென்னா நான் 1.5 லட்சம் சம்பாதிக்கிறேன், 1.25 லட்ச ரூபாய்க்கு எனக்கு ஒரு வேலை கிடைக்குது அப்படின்னு மாற்றலாமா அப்படின்னு கேட்பாங்க. மாறிடாதீங்க. என்னுடைய ஆசைகள் வந்து 2025 அதிகமாக இருக்கும். அதோட்டு இந்த 2025 வேலை கிடைக்கலனா கூட இருக்கிற வேலை என்னமோ பார்த்துங்க. கூடுதலாக பணம் வந்துச்சு, எனக்கு ப்ரொமோஷன் வருது, எனக்கு இந்த வேலையை விட்டு இன்னொரு இடத்துக்கு நான் போகிறேன், போயிட வேண்டாம். 2025 பொதுவாக வந்து வேலையை விட்டு மாறினா இந்த காலகட்டங்கள் ஜாதகருக்கு எதிர்பார்த்த மாதிரி யோகமாக இருக்குமா இருக்காது. அப்போ அடுத்த 6 மாதமோ 7 மாதம் வேலை இல்லாமல் பிடிக்காத வேலையை, எனக்கு ஒவ்வாத வேலையை நான் பார்க்க வேண்டிய காலங்கள் 2025 இருக்குது. அதோட்டு வேலை செய்யக்கூடியவர்கள்
நான் ஒரு இடத்துல ஒரு தொழில் பண்ணக்கூடிய காலகட்டமும் நமக்கு எதிர்பார்த்த மாதிரி இருக்குமானா இந்த 2025 நான் புதுசாக ஒரு முதலீடு பண்ண போகிறேன், நான் உடனே பண்ண போகிறேன் பண்ணாதீங்க. 2025 ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எல்லாமே. இது எல்லாமே பொதுவாக தான் இருக்குது. அவங்க ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னு இன்னும் சூப்பராக இருக்கும். சரி, 2025 எதில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம்? 2025 மார்ச்சுக்கு பிறகு தங்கம் மட்டுமல்ல, அனைத்து உலோகமும் விலைகள் கூடும். எல்லா உலோகம், அது இரும்பு ஆகட்டும், எது தங்கமாகட்டும், பித்தளையாகட்டும், வெள்ளியாகட்டும், எல்லா உலோகங்களுடைய விலைகளும் உயரும், நிச்சயமாக உயரும். நீர்நிலைகள் நிரம்பும், விவசாயம் செழிக்கும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. விவசாயம் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு நல்ல யோகமான ஆண்டு தான் அது. அதுலேயும் குறிப்பாக திருமணமாகாத பெண்கள் நிச்சயமாக திருமணங்கள் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதெல்லாம் பெண்களுக்கு உண்டு. இந்த ஆண்டில் சிறப்பாகவே உண்டு. ஒரு அண்ணன் சொன்ன மாதிரி படிக்கிற குழந்தைகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா இன்றைய இளைஞர்களுடைய போக்கே உங்களுக்கு தெரியும். கலியுகம்னு சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் படிப்பில் கவனம் செலுத்துறது மற்ற விஷயங்களில் கவனம் அதிகமாகிட்டே போகுது. அதனுடைய பாதிப்பு 25 கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அதை பெற்றோர்களும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிள்ளைகள்கிட்ட, பள்ளி ஆசிரியர்களும் பிள்ளைகிட்ட கவனமாக இருக்கணும். இப்படியெல்லாம் இருந்தால் மட்டுமே இதுக்கு தீர்வு காண முடியும். அதே மாதிரி 2025ங்கிறது ஒரு முதல்ல சொன்ன மாதிரி கலை சம்மந்தப்பட்டதெல்லாம் ஒரு முன்னேற்றம். அது கலையில் சம்மந்தப்பட்ட வித்தைகள்லாம் கூடும், அதிகமாகவே கூடும். அதில் சிறப்பான பேரும் புகழெல்லாம் கிடைக்கும். ரெண்டாவது, இந்த அண்ணன் சொன்ன மாதிரி மருத்துவத்தில் எப்படின்னா உங்களுக்கு இந்த தீராத நோய்கள் இதனால் பாதிக்கு, இன்றைக்கி போயிடுவோம் நாளைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்குண்டான மருந்துக்கள் கண்டுபிடிப்பெல்லாம் வளர்ச்சிக்கு வந்துடும். சொன்ன மாதிரி 31க்குள்ளே பார்த்தீங்கன்னா 90 வயசில் உள்ளவங்க ஐயையோ இது தாங்க மாட்டோன்னு சொன்னால் அவங்களோட காப்பாற்றுற அளவுக்கு மருந்துகள்லாம் வந்துடும். ஸோ அதுவும் நடக்கும் 31க்குள்ளே. சொன்ன மாதிரி நான் சொல்கிறது மேபி 30 வருஷத்துக்குள்ளே, 2030க்குள் இந்த மருத்துவத்துறை அவர் சொன்ன மாதிரி நல்லா இருக்கும். அது 25லேருந்து ஆரம்பம் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மருத்துவம் நல்லாயிருக்கும், கலைத்துறை நல்லாயிருக்கும், விவசாயம் நல்லாயிருக்கும், உலகம் இருக்கும். இதை விட என்னென்னா உலக அளவில் போக்குவரத்து சிறப்படையும். இந்த போக்குவரத்துன்னு சொல்கிறீங்களா, அந்த துறைகள் வாகனம் எல்லாமே சிறப்பாகவே இருக்கும். அதில் வளர்ச்சி நிச்சயமாகவே இருக்கும். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு 2 விஷயங்கள். தங்கத்தினுடைய அமைப்பு, அண்ணன் ஒன்று சொன்னார் அருமையாக, உலகங்கள் எல்லாமே உலோகத்தின் சம்மந்தப்பட்ட எல்லாமே அதிகரிக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ஆண்டு. ஒரே பேங்க்கில் டெபாசிட் வச்சுக்காமல் பல பேங்க்காக மாற்றிக்கிறது நல்லது. ஏன்னா எந்த பேங்க்குக்கு பிரச்சனை வரும்னே தெரியாது இந்த ஆண்டு. அதை பார்க்குறச்சே தெரியும் உங்களுக்கு. அதே போல் அதோட நேஷ்னலைஸ் பேங்க்கு சம்மந்தப்பட்ட பேங்க்கோட எல்லா பொருளுக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறவங்க புத்திசாலி. வீடு இருக்கட்டும், ஃப்ளாட் இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நம்மளால் முடிஞ்ச ஐயோ இவ்வளோ இன்சூரன்ஸ் ஆகுதா அப்படின்னு யோசிக்காமல் எடுத்து வச்சுக்கிறவங்க 2031 வரைக்கும் அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். உங்களுக்கு ஒரு சின்ன ஃப்ளாட்டாக இருந்தாலும் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்க. ஏன்னா எங்கே டேமேஜ் ஆகுன்னே தெரியாதான். அதே போல் பெண்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது தான், கால்நடைகள் விஷயத்தில் ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட்டு பிரமாதமாக வரும். கால்நடைகளுடைய புரட்சி, ஆடு மாடு கோழி உடைய பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா, இந்த பால் இதெல்லாம், அதுபோல் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் யாராவது பண்ணுறாங்கன்னா அதிலெல்லாம் போய் ஷேர் போடுறதெல்லாம் ரொம்ப டெவலப் ஆகும். அதே போல் ரொம்ப பெரிய புரட்சி ஏற்படுத்தக்கூடிய ஆண்டு 2025 எதுனா குரு வீட்டுக்கு சனி, திருக்கணிதம் வாக்கிய அந்த கம்பேரிசனில் ராகு வராரு சனி வீட்டுக்கு. அதே போல் கேது சூரிய வீட்டுக்கு போகிறனால எல்லாமே இந்த இயற்கை உணவு முறைகள், இந்த ஹோம் டெலிவரி, இதெல்லாம் புரட்சிகரமான அமைப்பு ஏற்படும். பெண்கள் தான் நிறைய லெவலுக்கு, நிறைய கோடீஸ்வரர்களை நான் பார்க்க போகிறது என்னன்னா இந்த ஆண்டில் பெண்கள் தான். அது நீங்கள் ஆகணுன்றதை நான் மறுத்துறேன், ஆனால் எனக்கு ஆவாதாசான்னு சொல்லாதீங்க. இது இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட். அடுத்தது மீடியாவில் புரட்சி ஏற்படும். இப்போ இவ்வளோ பெரிய கேமராலாம் வச்சுன்னு சுற்றுறீங்கல்ல, அதெல்லாமே மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும். அப்டேட் வந்துக்கினே இருக்கும். மீடியாவெல்லாம் வேறு லெவலுக்கு வந்துடும். இனி இப்போ எப்படி ஒரு ரீல்ஸு மற்றதெல்லாம் ஏற்கனவே இப்போ போகிறதோ அதோட இன்னும் அட்வான்ஸ் டெக்னாலஜி வரும். இப்போ ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, நம்மளுடைய வாட்ஸ்அப் இல்லாமல் இல்லாத போல் வேறு டெவலப்மெண்ட்டெல்லாம் 2025 இதெல்லாம் ஓவர்லுக் பண்ணிடும். ஏன்னா புதன் வீட்டுக்கு குரு வர்றச்சவே இதனுடைய வீரியம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் லவ்வர்ஸ் டேலேருந்து இந்த திருமண அமைப்பெல்லாம் நிறைய கை கூடும். சிம்பிள் லாஜிக் தான். குரு வீட்டை சமசப்தமாக பார்வையாக குருவே பார்க்க போகிறார். அப்போ ஏற்கனவே கல்யாணத்தில் பிரச்சனையானவங்க, லவ் பண்ணிக்கினே இருந்து வீட்டில் ஒத்துக்காதது, அவங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய திருமணங்கள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு. இந்த திருமணத்துறையில் இருக்கவங்க, இந்த மீடியா, அதிலெல்லாம் ரொம்ப நிறைய லெவலுக்கு டெவலப்மெண்ட் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, இப்போது புதுசாக அதில் இந்த இந்தியனுடைய மேனுஃபேக்சரிங் காரெல்லாம் உலகத்தில் பேசப்படக்கூடிய அமைப்பு. ஸோ இதிலெல்லாம் நிறைய ஷேர் போட்டு வைக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது. ஏன்னா அது பெரிய லெவலுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். மருத்துவம்,
ஆட்டோமேஷனில் இந்தியாவில் இருக்கக்கூடிய குரூப்பு ஓவர்லுக் பண்ணி நிறைய விஷயங்கள் வரக்கூடிய அமைப்பாக தான் நான் பார்க்குறேன். அதில் மெயின் அடுத்தது வந்து இந்த ஃபேஷன் டிசைனிங் இதெல்லாம் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் வந்து இந்த டிசைனரி ஜுவல்ஸு, டிசைனரி சாரீஸு, டிசைனரி இது அதெல்லாம் வந்து உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயந்தான். புரட்சிகரமான விஷயங்களாக நிறைய வரும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சொன்ன முதலீடுகளுக்கு உண்டான காலகட்டம். நிலம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீர்நிலைகள்லேருந்து தள்ளி நிலம் வாங்குறது தான் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ தெரியாது, கொஞ்ச நாளில் தெரிஞ்சிடும். சரி, இப்போ பொதுவாகவே 2025 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொன்னால் அது என்னது சார்? நடு ரோட்டில் போகிறச்சு. ஊரில் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் பேசும்போது, மாப்பிள்ளை என்ன பண்ணிட்டுருக்கேன்னு கேட்டேன். ரோட்டு மேலேயே கடை வச்சுருக்கேன்லன்னா, ரோட்டு மேலே எவனாவது கடை வைப்பானே, ரோட்டு ஓரமாக கடை வைங்க. உண்மையிலே ரோட்டு மேலே நடந்து போகக்கூடாது. கேட்ட கேள்விக்கு அது பதில் இருக்குது, அதிலே தான் பதில் இருக்குது. வண்டி வாகனத்தில் கவனங்கிறது தான் அப்படி சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. என்ன சொல்லணும், இந்த 2025 வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்கும்போது கவனமாக இருக்கணும். அது தேவையா அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு வாங்க சொல்லுங்கள். இந்த நிலம் சம்மந்தப்பட்டதும் வண்டி வாகனம் வாங்கவே கூடாது. வாங்கினா அது கவனமாக வச்சுக்க சொல்லுங்கள். இல்லைன்னா 2025 முடியுதில்ல, 2026 கூட்டு பேசும்போது இது 4 பேர் நான் உட்காந்து பேசும்போது இதே தான் சொல்லுவீங்க. நீங்கள் வேணால் எழுதி வச்சிங்க. ஏன்னா இது தேவையா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும். ஏன்னா இது ஒரு கார் வச்சுருப்பாங்க, ஒரு பைக், சின்ன பைக் இருக்கலாம், உடனே அந்த பைக் புதுசாக வாங்கணும்னு நினைக்க வேண்டாம். இருக்கிற பைக் போதும். 2025 பைக்கை மாற்ற வேண்டாம், கார் மாற்ற வேண்டாம். அது பொதுவாக எல்லாருமே பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அது ஜென்ரல். அது இந்த வருஷம் அதிக கவனமாக இருக்கணும். இந்த வருஷத்தில் வரப்போகிற விஷயங்கள் இப்போ நண்பர்கள்லாம் சொன்ன மாதிரி எல்லாமே சின்ன அளவில் ஜாஸ்தி வரும். இப்போ காரை பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மனிதன் உட்காந்துக்கிட்டு ஓட்டுற மாதிரி ஒரு கார் வரும். மைக்ரோ கார், ஒரு ஆள் தான் உட்காரலாம், அவனே ஓட்டிகிட்டு போகலாம். இன்னும் கொஞ்சம் அதுக்கப்புறமா அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு ஆள் கூட உட்கார்ற மாதிரி ஒரு ஸ்கூட்டர் சைஸுக்கு காரு. இந்த மாதிரி புதுசான கண்டுபிடிப்புகள் நிறைய வரும். அறிவியல் ரீதியான கண்டுபிடிப்புகள், குறிப்பாக வாகனம், வண்டி வாகனம் சம்பந்தமான நியூ இன்வென்ஷன்ஸ் நிறைய வரும். அதில் இந்தியா வந்து முன்னோடியாக இருக்கும். ரெண்டாவது, இந்த 2025 உலக அளவில் இந்தியாவுக்கு ஒரு பெரிய புகழ் கிடைக்கும். இந்தியா பண்ண போகிற சாதனைகளை பார்த்து அகில உலகமும் அப்படியே ஆச்சரியப்பட்டு அசந்து போய் நின்றுட்டு இருப்பாங்க. இந்தியாவுக்கு இவ்வளவு திறமையா அப்படின்னு. அந்த மாதிரி இந்தியர்களுடைய திறமை, இந்திய நாட்டின் திறமை, இந்தியன் கவர்மெண்ட்டுடைய திறமை, இதெல்லாம் வந்து வெளிப்படுகிற வருஷமாக இந்த 2025 இருக்க போகுது. ஐ வில் நாட் பி சர்ப்ரைஸ்ட். இப்போ நடந்துட்டு இருக்கிற போரை நம்ம பாரத பிரதமர் போய் நிறுத்தினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அவரால் தான் போர் முடிவுக்கு வந்ததுங்கிற பெயர் கூட நமக்கு கிடைக்கலாம். அதுவே இந்தியாவுக்கு ஒரு பெரிய பெருமையாக வரப்போகுது. உலக அளவில் இப்போ பெரிய போர் நடந்துட்டு இருக்கு, காசா யுத்தம். அந்த போர் முடிவுக்கு வரும். அந்த முடிவுக்கு கொண்டு வர போகிறது யாருன்னா இந்தியா. நம்ம கவர்மெண்ட்டு போய் பேசி அந்த போரை முடிவுக்கு கொண்டு வரப்போகுது. இது உலகத்துக்கே பண்ணுற ஒரு பெரிய நன்மை. இதுதான் வந்து இந்தியாவுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய நேம். இந்தியா வந்து வேர்ல்டு அளவில் ஒரு பெரிய ஹீரோவாயிடும், வல்லரசு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளாம் ஆப்போம். பெரிய பெரிய நடிகர்களினுடைய திரைப்படங்கள் எல்லாமே 2020 வருது. நிறைய ரசிகர்கள் காத்திருக்காங்க. அது எப்படி இருக்கும், அவங்களுக்கு சாதகமாக அமையுமா சார்? கௌதர்பார் பாரம்பரிய ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட சுத்தமான பூஜை பொருட்கள், புனிதமான தீபம், தூய்மையான தூபம். 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு sreemurugantravel.com. RS இன்ஃபோடெயின்மெண்ட் எல்ரெட் குமார் தயாரிப்பில் வெற்றிமாறன் இயக்கத்தில் விடுதலை 2 வருகிற டிசம்பர் 20 முதல் உலகமெங்கும்.